நேற்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை பார்லிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைத்து அவர்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டமாகவே இது அமைந்திருந்தது. இந்த வரவு செலவு திட்டம் குறித்து இப்போது சமூக மட்டத்திலும் பல மட்டங்களிலும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு குழுவினர் இதில் இருக்கின்ற நல்ல விடயங்களை பற்றி பேசுகிறார்கள், அதனை ஆதரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். இன்னும் குழுவினர் இதில் இருக்கின்ற விமர்சனத்துக்குரிய விடயங்களை பற்றி விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்கின்றவர்கள் இதில் இருக்கிற நல்ல விடயங்கள் குறித்தும் பேசுகிறார்கள். எப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பின்னால் மக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல நல்ல விடயங்களும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கங்களை விட இது ஓரளவு நியாயமான ஒரு நம்பிக்கையான ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்தாலும் பெரும்பாலான சாதாரண மக்களுடைய இப்போதைய தேவையாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது அதிகரித்திருப்பது என்பது அது ஒரு பெரும் சுமையாக சாதாரண மக்களிடையே, பெரும்பாலான சாதாரண மக்களிடையே நிலவு பெறுகிறது. நேற்று கூட அரச ஊழியர்களுடைய சம்பள உயர்வு குறித்து அரச ஊழியர்களிடையே கருத்துக்களை எடுக்கின்ற போது இது தொடர்பான வீடியோக்களை நாங்கள் எங்கள் தளத்திலே பதிவிட்டிருக்கின்றோம், நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களில் பெரும்பாலானவர்கள் சொல்கின்ற விடயம்தான், எங்களுக்கு சம்பள அதிகரிப்பு என்பது ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் அதைவிட எங்களுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தில் தான் அநேக மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரச ஊழியர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பாலான சாதாரண மக்களுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது பெரும் சுமையாக இருக்கிறது. அதற்கு என்ன வழி என்பதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த பட்ஜெட்டும் என்பது இப்போது பார்லிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு இன்றிலிருந்து இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதம் என்பது பார்லிமன்றத்திலே போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இலங்கையினுடைய வளமையான ஒரு சம்பிரதாயமாக இருக்கின்ற ஒரு விடயம்தான், ஒரு ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை பார்லிமன்றத்திலே அவர் கொண்டு வருகின்ற போது அந்த பட்ஜெட்டை ஒரு பெட்டியில் வைத்து கொண்டு வருவார். இந்த மரபு என்பது எல்லா ஜனாதிபதிகளும் கடைபிடிக்கின்ற ஒரு மரபாக இருந்தது. ஆனால் இந்த முறை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அந்த பெட்டியை அவர் கொண்டு வரவில்லை. பெட்டியில் இந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணம் சொல்லப்படுகிறது. அதுதான், இந்த வரவு செலவு திட்டம் என்பது ரகசியமாக பேணப்பட வேண்டும். அந்த ரகசிய தன்மையை பேணுவதற்காகத்தான் அவர்கள் அந்த பெட்டியில் கொண்டு வருகிறார்கள். இது ஒரு மரபாகவும் ஒரு சம்பிரதாயமாகவும் பேணப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. 1950-60ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வரவு செலவு திட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள் அது சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக கசிந்திருந்தால் நிதி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையும் அந்த காலப்பகுதியிலே நிலவியிருந்தது. அதே நேரம் கடைசி நேரம் வரை இது ரகசியமாகவே பேணப்பட்டு வந்திருக்கிறது. இந்த ரகசியத்தை வெளியிட்டவர்களுக்கு கூட எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இலங்கையினுடைய வரலாற்றிலே பதிவாகித்தான் இருக்கிறது. காரணம், இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள் அது சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக மக்களுக்கு தெரிகின்ற போது அது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதன் காரணமாக அதனை ரகசியமாக பேணி வைத்துக் கொள்வார்கள். இது சமர்ப்பிக்கப்படுவதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பதாக அமைச்சரவையிலே இந்த விடயங்கள் குறித்து பேசப்படும். இவ்வாறு ஒரு ரகசியமாகத்தான் இந்த வரவு செலவு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதற்கு ஒரு அடையாளமாகத்தான் அவர்கள் அந்த பெட்டியில் வைத்து அதனை பார்லிமன்றத்திலே கொண்டு வருவது என்பது இதன் அடையாளமாக ஒரு மரபாக இவ்வளவு காலமும் இருந்து வந்தது. இருந்தாலும் இந்த மரபுகளை உடைத்து இந்த முறை வரவு செலவு திட்டம் என்பது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பெட்டியில் இல்லாமல் ஒரு பையில் வைத்து கொண்டு அவர் பார்லிமன்றத்தை கொண்டு வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இது ஒரு சாதாரணமாக இருந்தாலும் அந்த பை என்பது எமது நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு பையாக இருந்தாலும் இந்த பையை கொண்டு வருவதற்கு இளைஞனுடைய பொருளாதாரம் இப்படித்தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த பையில் அவர் கொண்டு வந்தாரா, அல்லது இளைஞனுடைய பொருளாதாரத்தை மறைத்து வைக்கும் அளவுக்கு அது ஒரு பெரும் ரகசியமே இல்லை என்பதை காட்டுவதற்காக இப்படி கொண்டு வந்தாரா என்கின்றது குறித்து தெரியவில்லை. எப்படியோ வளமையான சம்பிரதாயத்துக்கு அப்பால் அவர் அந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்து பார்லிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். அதன் பிறகு இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து பேசுகின்ற போது இடையிலே குறுக்கிட்ட ஹர்ஷ டி சில்வா மீது ஜனாதிபதி அனுர பேசிய பேச்சு என்பது நேற்றும் வைரலாக
பேசப்பட்டு வந்தது. ஹர்ஷ டி சில்வா ஏதோ சொல்ல வந்தபோது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அதற்கு நீங்கள் சொல்வதை என்னால் செய்ய முடியாது, உங்களுக்கு கொழும்பு தலைவர் பதவியை நான் கொடுக்க முடியாது, அது உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பதிலை அளித்தார். இந்த பதில் காரணமாக முழு பார்லமென்றுமே சிரித்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சஜித் பிரேமதாச கூட சிரித்து கொண்டாராம், ஹர்ஷ டி சில்வாவும் சிரித்தாராம். இருந்தாலும் ஹர்ஷ டி சில்வாவை விட சஜித் பிரேமதாச அதிகம் சிரித்ததாக பேசப்படுகிறது. இப்படி இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் பார்லிமெண்டத்தில் ஒரு விருந்து உபசாரம் நடப்பது என்பது வழமை. அப்படி நடக்கின்ற போது ஆளுங்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இருந்து கலந்துரையாடி பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஹர்ஷ டி சில்வா ஜனாதிபதி அனுரவியிடம் சென்று நீங்கள் கடும் வேலைதான் பார்த்து விட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறாராம். அதற்கு அவர் பக்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர், இனி உங்களுக்கு கொழும்பு தலைவர் பதவி கிடைத்ததாகி விட்டது என்று அந்த இடத்திலே சொன்னாராம். எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வைத்த இந்த வரவு செலவு திட்டம் என்பது கடந்த அரசாங்கங்களை விட பார்க்கின்ற போது ஒரு நியாயமான ஒரு நம்பிக்கையான ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்தாலும் பெரும்பாலான சாதாரண மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறித்து எதுவும் சொல்லப்படாத ஒரு வரவு செலவு திட்டமாகவே அது இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. மக்களுடைய மனநிலை என்பது இப்போது அப்படித்தான் இருக்கிறது. இதற்கிடையிலே நாங்கள் கடந்த காலங்களில் அதிகம் பேசிக்கொண்டு வந்த விடயம்தான் ஐக்கிய தேசிய கட்சியும் எஸ்ஜேபியும் இணைகின்ற பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அதில் நடக்கின்ற விடயங்கள் குறித்தும் நாங்கள் பல வீடியோக்களிலேயும் பேசி வந்திருக்கின்றோம். இப்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது இடைநடுவிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. இது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி பக்கத்தில் இருந்து வருகிற செய்தி என்னவென்றால், பேச்சுவார்த்தை என்பது இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு எஸ்ஜேபியின் பக்கம் நாங்கள் கோரிக்கையை விடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் இன்னும் எங்களுக்கு அதுக்கு அனுமதி தரவில்லை. எனவே அவர்களுடைய அந்த பதிலை வைத்துத்தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்வதா இல்லையா என்கின்ற நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எஸ்ஜேபிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை என்பது நின்று கொண்டிருக்கிறது என்ற விடயமும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இதுதான் இன்று அரசியலுக்கு பின்னால் நடக்கின்ற விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.